ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் வந்து ரீசெண்டாக தூத்துக்குடி போயிருந்தோம். அந்த விலாக் தான் நான் இப்போ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் அவரோட ஒர்க் விஷயமாக போயிருந்தார். சரி, நானும் ஏதாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருந்தேன். பட் பேட் லக், பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம் மகாகவி பாரதியார் அவரோட ஹோம், இது மாதிரி நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எங்கேயுமே போக முடியலை. வஉசியோட ஹோமு எங்கேயுமே போக முடியலை. ஏன்னா அவரோட ஒர்க்கே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. தூத்துக்குடி ரீச் ஆகிட்டோம். அவர் போக வேண்டிய இடத்துல ஆஃபீஸ் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ நாங்கள் வந்து ரோச் பூங்கா பக்கத்தில் வந்தோம். அங்கே ஃபுல்லுமே உப்பளமாக தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி ஏகப்பட்ட உப்பளம் இது மாதிரி பார்த்துருக்கேன். தூத்துக்குடி தான் நான் ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்ட்லாம் போயிருக்கேன் பஸ்ஸில். பட் இது மாதிரி தனியாக இந்த ஏரியாலாம் பார்த்ததில்லை. இது எனக்கு புதுசாக இருந்துச்சு. இது வந்து பீச் ரோடு, ஏதோ ஒரு பீச் ரோடு போட்டிருந்தாங்க. ரோச் பீச் ரோடுன்னு தான் நினைக்கிறேன். செம்மையாக இருந்துச்சு. அந்த ரோடேவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அவர் ஒர்க்கு அந்த ஆஃபீஸு ஓப்பன் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அவர் ஒர்க்கை முடிச்சுட்டு மதியம் ஆயிடுச்சு. 2 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பசிச்சிடுச்சு ரொம்ப. சரி, ஓகே சாப்பிட்லான்னா பக்கத்தில் அங்கே வந்து எஸ்ஆர்எம் ஹோட்டல் இருந்துச்சு, 3 ஸ்டார் ஹோட்டலு. ஓகே, அங்கேயே அப்போ லஞ்சு முடிச்சிடலாம். எங்கே நல்லாயிருக்குன்னு கேட்டோம். இங்கே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்ஆர்எம் ஹோட்டலுக்கு போகணும். ஆக்சுவலாக அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வேறு நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு வந்து நம்ம ஆர்டர் பண்ணது மட்டும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணாங்க. லேட்டாக தான் வரும்னாங்க. ஆக்சுவலாக தூத்துக்குடினாலே ஃபிஷ்ஷு தானே ஃபேமஸ்ஸு. சரி, ஓகே ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம் அப்படின்ற ஆர்வத்தில் தான் போனோம். பட் எங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு கிடைக்கல. லேட் ஆகுன்றதுனால நாங்கள் இருக்கிறத சாப்பிட்டு கிளம்பலாம், வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுனால கிளம்பிட்டோம். அதனால் நாங்கள் வந்து வெஜ் புலாவும் சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் ஆம்லேட் இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. புலாவ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதில் இருக்க காயெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெய்யில் நல்லா வறுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து இருந்துச்சு. டேஸ்ட்டு எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நாங்கள் இப்போ ரெண்டு சிக்கன் புலாவும் 2 இந்த குழம்பு தான் ஆர்டர் பண்ணி ஒரே ஒரு ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவே எங்களுக்கு வந்து 1100 வந்துருச்சு. செம்ம காஸ்ட்லியாக இருந்துச்சுங்க. ஹோட்டல் வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு வயிறு நிறையா. அதுக்கப்புறம் சரி ரோச் பூங்கா போகலான்னு பார்த்தானா ரிட்டர்ன் வரப்போ திரும்பி ரோச் பூங்கா வந்து பூட்டிட்டாங்க. இது ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் மார்னிங் வரப்போ ஓப்பனில் இருந்துச்சு. பட் எங்களுக்கு ஒர்க் இருந்தனால நாங்கள் போயிட்டோம் வராமல். அந்த ரோடு வந்து நல்லா வாக்கிங் போவாங்க போல். மார்னிங் நிறையா பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, வாக்கிங். ரோச் பூங்கா போகணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. இதுக்கு பின்னாடி அப்படியே கடல், இது டிஎன்எம்ஏ நம்மளோட மீன்வளத்துறை அந்த ரோட்டில் ஃபுல்லுமே அதுதான் இருக்குது. செம்மையாக ரோடு நல்லா இருந்துச்சு. நல்லா போட்டிருந்தாங்க. பெரிய ரோடாக நல்லா அப்படியேவும் நம்ம அங்கே அந்த கடல் பக்கத்தில் அப்படியே இருக்குது. ரசிச்சுட்டே போகிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ரோச் பூங்கா பூட்டினதுனால சரின்னு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பிட்டு வந்துட்டே இருக்கிறப்போ சைடில் வந்து கடல் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு ஆசை வந்துருச்சு. பக்கத்தில் ஏதோ இனியா பீச் போகிற வழின்னு போட்டிருந்துச்சு. பட் அங்கே போனால் சேஃபாக என்னன்னு தெரியல. சரி வேண்டாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னனால ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். வர்றப்போ தான் சைடில் வந்து ஒரு கேப்பு பார்த்தேன். கடல் தண்ணி இதெல்லாம் இருந்துச்சு. ஓகே இங்கே நிப்பாட்டுங்க, நம்ம இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை ஓரம் கட்டினோம். நாங்கள் பைக்கில் தான் போயிருந்தோம். வீட்டிலேருந்து தூத்துக்குடிக்கு வேகமாக ஒரு 6:30 கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து எங்களுக்கு 100 கிலோமீட்டர்ஸ் வரும் தூத்துக்குடி. பாருங்கள், போட்டு அதாவது படகு, சின்ன சின்ன படகுலாம் சூப்பராக கட்டி வச்சுருக்குறாங்க. அங்கே மீனுக்கு கடலுக்கு போகிறவங்க. ஆக்சுவலாக கடல் வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இதுவும் கடல் தான். அங்கேருந்து அணை போட்டிருக்காங்க இடையில. அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் ஹார்பர். அடுத்து ஏதோ ஃபேக்ட்ரிஸ்லாம் பக்கத்தில் இருந்துச்சு. என்ன ஃபேக்ட்ரிஸ்லாம் தெரியலை. அதுக்கப்புறம் உப்பளம், இந்த சைடு ஃபுல்லுமே உப்பளமாக இருந்துச்சு. கடலுக்கு போகிறவங்களோட குட்டி குட்டி போட்லாம் அங்கே வச்சுருந்தேன். குட்டி குட்டி போட்டு, கொஞ்சம் பெரிய பெரிய போட்லாம் அந்த சைடு இருக்கும் போல். பட் நாங்கள் உள்ள வரைக்கும் போகல. இது வந்து கடலுக்கு அந்த சைடு அணை போட்டிருக்குறாங்க. அதுக்கு இந்த சைடு வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இந்த போட்லாம். இது கடல் தண்ணி தான். உப்பளத்துக்கு போகிறதுக்காக அங்கேருந்து வெட்டி விட்டுருக்காங்க போல் இந்த கடல் தண்ணியை. ஸோ நல்லா இருந்துச்சு. குட்டி குட்டி மீனெல்லாம் அங்கே ரொம்ப இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அந்த தண்ணி எனக்கு ஒரு குசி ஆயிடுச்சு பார்த்ததுமேவும். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. விட்டால் குளிச்சுடுவோம் போல் அப்படி இருந்துச்சு. இது வந்து ரோச் பூங்காக்கு பக்கத்தில் அப்படியேவும் இருக்குது இந்த இடம். இந்த பிளேஸ் வந்து அப்புறம் பிரிட்ஜுக்கு கீழே அந்த உப்பளத்துக்கு போகிற தண்ணியை இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் பார்த்தோம். இறங்கி அப்படியே நல்லா ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணோம். ஒரு 5-10 நிமிஷம் இருந்தோம்.
ஓகே நம்ம சாப்பிட்டது கொஞ்சம் செரிமானம் ஆகட்டும்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு காற்று பயங்கரமாக அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம காற்று. கடல் பக்கத்தில் நிற்கிறோன்றது கரெக்டாக தான் இருந்துச்சு. அவ்வளோ காற்று அடிச்சிச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் சின்ன குழந்தையாகவே மாறிட்டேன் அந்த இடத்துக்கு போனதுமேவும். ஏகப்பட்ட ஃபிஷ் வேறு, குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்துட்டு செஞ்சுட்டு ஜாலியாக அப்படியேவும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு, அங்கே போய் ஒரு டீ குடித்தோம். திரும்பி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அண்ணாட்ட வந்து அதாவது ஹைவேஸ்க்கு எப்படி போனோம் 2-3 ரூட்டு வந்து கூகுள் மேப்பில் போட்டால் 2-3 ரூட் வந்து காமிச்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டால் ஷார்ட் ரூட் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டதும் அவங்க வந்து ஒரு ஷார்ட் ரூட் சொன்னாங்க. இங்கேயே நேராக போனீங்கன்னா நீங்கள் ஹைவேயில் ஏறிடலாம், மதுரை ஹைவேயில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது எல்லாமே பார்க்குக்கு பக்கத்தில் அங்கே வாக்கிங் போகிறவங்களாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உப்பளத்துக்கு போகிற தண்ணி, கடல் தண்ணி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹைவேஸ்க்கு அந்த ரோட்லேயே போயிட்டுருந்தோம். அந்த ரோட்டுக்கு 2 சைடுமே உப்பளம்தான். அவ்வளோ உப்பு, ஃபுல்லுமே உப்பு தான் தயாரிக்கிறாங்க. தூத்துக்குடினாலே உப்பளம் தானே, உப்பு தயாரிக்கிறது தானே இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன ஃபேக்ட்ரின்னு தெரியல, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சு. ஸ்டெர்லைட் பார்த்தோம். ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி ஹைவேஸ்லேயே இருந்துச்சு, லெஃப்ட் சைடில் பார்த்தோம் வர்றப்போ. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த லாரி எல்லாமேவும் கண்டெய்னர் தான். ஏன்னா ஹார்பர் இருக்கிறதுனால, எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹார்பர். நீங்கள் வந்து இந்த கண்டெய்னர் லாரியை வந்து அங்கே ஃபுல்லுமே நீங்கள் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலுமே கண்டெய்னரோடு தான் லாரி நிற்கும். அதுக்கப்புறம் கண்டெய்னர் வந்து இறக்கி வச்சுட்டு ஏற்றி வச்சுட்டு இருப்பாங்க. அடுத்து நான் எடுத்திருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இது வந்து நாங்கள் எஸ்ஆர்எம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ண ஃபுட்டோட ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பீச்சில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம ஒரு தூத்துக்குடிக்கு போயிருக்கோம். நானும் ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். அதெல்லாம் பார்த்து சரி ஓகே உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வர வழியில் கோவில்பட்டியில் வந்து கடலை மிட்டாய் வாங்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கோவில்பட்டினாலே கடலை மிட்டாய் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி கடலை மிட்டாய் வாங்கலான்னு பார்த்தா அனுமன் விலாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த கடை வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. விவிஆர் நல்லாயிருக்கும். பட் நாங்கள் வந்து அந்த அனுமன் பார்த்தோம், இல்லைன்னோ பக்கத்து கடையில் வந்து கார்த்திக்னு ஒரு கேஎஸ்னு ஒரு கடை இருந்துச்சு. இங்கே அதாவது முறுக்கு, அடுத்து வெள்ளை மிட்டாய், அதுக்கப்புறம் அதாவது கருப்பட்டி மிட்டாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் கடலை மிட்டாய், இது எல்லாமே தான் வாங்கினோம். ஆனால் நான் வந்து ஒரு டவுட்லேயே தான் வாங்கினேன், எப்படி இருக்குமோ என்னமோன்னு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த முறுக்கு டேஸ்ட்டு தனி சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த லோக்கலில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கார்த்திக் கேஎஸ் அப்படின்ற கடையில் கார்த்திக் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாதுஷா எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாதுஷா வாங்கினோம், முறுக்கு வாங்கினோம், இதெல்லாமே வாங்கினோம். ஆக்சுவலாக பாரதியார் வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் யாரோ தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே விடலை. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வந்துவிட்டோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி வழியாக தான் வந்தோம். அன்டைமில் வந்தனால போக முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம். நெக்ஸ்ட் டைம் போனேன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே நான் அங்கே போய் வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடலை மிட்டாய் வந்து கோவில்பட்டினாலே கடலை மிட்டாய் தான் ஃபேமஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து கோவில்பட்டி சைடு வந்தீங்கன்னா விவிஆர், அனுமன் லாஸு எல்லா இடத்துலையுமே கடலை மிட்டாய் விற்கும். பட் இந்த பிராண்ட் இருக்கிற இடத்துல தான் கடலை மிட்டாய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் ஃப்ளேவரில் அது மாதிரி நிறையாலாம் இருக்குது கடலை மிட்டாய். அவங்களுக்காக இப்போ உடச்சி காமிச்சேன் நான் கடலை மிட்டாய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். பாய்.